புக்கிட் கிரஜான் குவாலாலம்பூர் பாருவிலிருந்து இந்த பதிவு. பிரியமானவர்களே, ஒரு வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு திருச்சபை போய் கொண்டிருக்கான். அவன் ஊழியரை பார்க்கும்போது அதனால் கவரப்பட்டு நானும் இவரை போல ஒரு ஊழியராக வரணும். அவர் என்னம்மா உடுத்துறாரு, இப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு, எல்லாரும் அவரை கனப்படுத்துகிறாங்க, மதிக்கிறாங்க, நானும் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்கிட்ட போய் சொல்கிறான். ஐயா, நானும் உங்களை மாதிரி வரணும், அதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, தம்பி, நீ கொஞ்ச நாள் குறைஞ்சது ஒரு 2 வருடமாவது நீ ஆராதனைக்கு தொடர்ந்து வரணும். சர்ச்சில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நீ கலந்து கொள்ளு. அது உன்னை அந்த அழைப்புக்கு நேராக அது உன்னை நடத்தும். ஆண்டவர் உன்னை தன் ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டு நடத்துவார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சரின்னு சொல்லிட்டு அந்த திருச்சபையில் 2 வருடங்களாக இருக்கிறான். இருந்துட்டு அவர்கிட்ட கேட்குறான், ஐயா, நான் இதை உங்கள் மாதிரி ஊழியம் செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், நீ வேதாகம கல்லூரியில் போய் படி. வேதாகம கல்லூரியில் போய் படித்தாதான் நீ என்ன செய்ய முடியும், என்ன மாதிரி நல்ல ஒரு ஊழியராக வர முடியணுன்னே. உடனே என்னை அனுப்புங்கய்யா, நான் போகிறேன், நான் போய் படித்து அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். வேதாகம கல்லூரிக்கு அவனை அனுப்பிட்டாங்க. போகிறான். அங்கே அவனை போல் புதியவர்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ வேதாகம கல்லூரியில் அவனை எல்லாம் அவங்க சில கேள்வியெல்லாம் கேட்டு அவனுடைய காரியங்கள்லாம் அவனுக்கு சொல்லி அங்கே வைத்துட்டாங்க. அதில் இந்த மாணவர்களை பராமரிப்பதற்கென்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர்கள் இந்த கிளாஸ் நேரத்தை, அதாவது படிக்கிற நேரத்தை தவிர்த்து தங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுதினம் செய்ய வேண்டிய அந்த பணியினுடைய காரியங்களை எழுதி அங்கே ஒட்டிட்டாங்க. இவன் போய் பார்க்கும்போது இவனுக்கு பாத்திர கழுவுற வேலை போட்டிருக்கு. பாத்திரங்கள் சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாம், சமைத்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவணும் அப்படின்னு போட்டோன்னா இவனுக்கு ரொம்ப கோபம். நான் ஒரு ஊழியக்காரனாக பாஸ்தருக்கு படிக்க வந்திருக்கிறேன், பைபிளை கற்றுக்கொள்ள வந்திருக்கேன், இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன், ஆனால் என்ன போயிட்டு பாத்திரம் கழுவ சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபம். இருந்தாலும் தன் கோபத்தை அடக்கி கொண்டு அவன் அந்த வேலையை செய்கிறான். அடுத்த 2வது வாரத்தில் அவன் கழிவறைகளை சுத்தம் செய்கிற வேலையில் அவனோடு கூட இன்னும் ஒரு சிலரை போட்டு நீங்களெல்லாம் கழிவறையை அன்னாட சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கழிவறையை சுத்தம் பண்ணுகிற வேலையை அவருக்கு போட்ட உடனே அவனால் தாங்க முடியல கோபம். நான் எப்படி கழிவறையை போய் கழுத்த, நான் யார், நான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரன், நான் ஒரு பெரிய பாஸ்தரு, எனக்கு போயிட்டு கழிவறையெல்லாம் கழுவ சொல்கிறாங்களே, சை, இப்படிப்பட்ட ஒரு வேலை இது வேணாம், நான் பாஸ்தரு, நான் அப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்கள பராமரிக்கிற அவர் இடத்துல போயிட்டு அவன் சண்டை போடுறான். சண்டை போட்டு, இந்த வேலையெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் செய்ய மாட்டேன், நான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஊழியனாய் பாஸ்தராக வருகிறவன், எனக்கு இதெல்லாம் கொடுத்தா செய்ய மாட்டேன்னு சொன்னோடனே அவர் சொல்கிறார், நீ இதெல்லாம் செய்யலைன்னா நீ இங்கே தொடர்ந்து படிக்க முடியாது, இங்கே தொடர்ந்து நீ என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல, நான் படிக்கலை, நான் கிளம்புறேன்ட்டு அவனோட பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். துணிமணி, பெட்டி, பாய்ப்படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அவர் கிளம்பிட்டார். வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் போய் நிற்கிறான். அந்த கூட்டத்தில் நிற்கும் பொழுது அந்த பிரசங்கியார் இவனை பார்த்து நேராக சொல்கிறாரு, அதாவது முட்டாள் மனிதனே, நீ சின்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து உன்னை ஒப்பு கொடுக்காவிட்டா நீ எப்படி பெரிய ஒரு அதிகாரியாக பெரிய ஆளாக வருவ? உனக்கு கொடுக்குற சின்னதில் தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை முதல்ல தாழ்த்தணும், நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவன் மனம் உடையிறான், மனம் திரும்புகிறான். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு மீண்டுமாக அந்த கல்லூரிக்கு போகிறான். அந்த மற்றவங்க இடத்துலலாம் அவங்களுடைய அந்த கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர் மற்ற எல்லார் இடத்துலையும் போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி தன்னுடைய படிப்பை அங்கே தொடர்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைய, ஒரு வசனத்தை வாசிக்கும்போது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று
லூக்கா 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெபம் செய்வோமா? நாங்கள் நேசிக்கிற நித்தமும் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை, இந்த மனிதன் ஆண்டவரை ஒரு ஊழியன் என்று சொன்னால் எதையுமே செய்யக்கூடாது என்று சொல்லி தன் வாழ்க்கையில் தவறான காரியத்தை சிந்தித்தபடினாலே அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். ஆனாலும் நீ தேவதாசனை கொண்டு அவனோடு பேசுனதுக்காய் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.